கிறிஸ்துமஸ் பெருவிழாவை பொறுத்தவரை சாந்தோம் தேவாலயத்தில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் தற்போது சிறப்பு திருப்பலி தொடங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெர்ரி வழங்கலாம் கேட்கலாம். ஜெர்ரி, தற்போது சிறப்பு திருப்பலி தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில என்னென்ன ஏற்பாடுகள்லாம் மக்களுக்காக செய்யப்பட்டிருக்கு? மக்கள் என்னென்ன விஷயங்களை முன்வைக்கிறாங்க? ஒவ்வொரு ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதை தொடர்ந்து சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் இரவு முதல் இருந்து மக்கள் வர தொடங்கி இருக்கின்றனர். குறிப்பாக 10 நாட்களுக்கு முன்பிருந்தே கிறிஸ்துவனுடைய வீடுகளில் வண்ண விளக்குகளுடன் வைத்து அலங்கரிப்பது மற்றும் குடில் வடிவமைப்பு கொண்ட கோலாகலமாக 10 நாட்களுக்கு முன்னதாகவே கிறிஸ்துமஸ் விழா துவங்கிவிடும். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது சரியாக 12 மணி அளவில் கிறிஸ்துவ சிறப்பு நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. இந்நிலையில சாந்தோம் தேவாலயத்தில் திருப்பலி தொடங்கி இருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய 350 கிறிஸ்துவ தேவாலயங்களும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. கிறிஸ்துமஸை முன்னிட்டு சென்னையில் மொத்தம் 8,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் சாந்தோமை சுற்றி இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு இந்த தேவாலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் எந்த இடையூறும் இல்லாமல் திருப்பலியை முடித்துவிட்டு வீடு திரும்புவதற்காக இங்க நூற்றுக்கணக்கான போலீசார் இங்கே இந்த தேவாலயத்தை சுற்றி பாதுகாப்பு பணியில பணியமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். இங்கே குறிப்பாக சாந்தோம் தேவாலயத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் விதவிதமாக இந்த குடில்களானது வடிவமைக்கப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு வடிகன் சிட்டியில 2019ஆம் ஆண்டு வடிவமைக்கப்பட்ட அந்த குடில் வடிவமைப்பிலே தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய சாந்தோம் தேவாலயத்தில் குடில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 17 அடி கொண்ட இந்த குடில் மணல் மற்றும் சிலிக்கான் பிளாஸ்டிக்கோட, சிந்தட்டிக் பிளாஸ்டிக்குடன் இந்த குழுமத்தோடு இந்த குடில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது மக்கக்கூடிய வகையில் இந்த குடில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. வடிகன் சிட்டி 2019 பொறுத்த வரைக்கும் அது முழுவதுமாக மணலில் அந்த சிற்பம் வடிவமைக்கப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக அதே போன்ற வடிவமைப்பில் இங்க சாந்தோமில் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல முழுவதுமாக மணல்ல செய்ய முடியாது என்ற காரணத்தினால சிந்தட்டிக் பிளாஸ்டிக் மூலம் இந்த மணல் கூழ்மத்தோடு இந்த குடில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தேவாலயத்தில் திருப்பலி தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் பக்தர்கள் அனைவரும் திருப்பலியில சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கின்றனர். 12 மணிக்கு கிறிஸ்து பிறப்பு நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.